ஒரு வழியாக நெல்லையும் அடித்து முடிச்சாச்சு. எப்பயுமே நெல் அடிக்கிறதுக்கு முன்னுக்கவே நாங்கள் ஒரு கட்டு மேலே கல்லை வச்சு தான் நெல் அடிக்கவே ஆரம்பிப்போம். அதில் ஒரு கட்டும் அந்த கல் மட்டும் நின்னுது. பிரிக்கட்டுக்கு மேலே இருந்த நெல்லுக்கல்லை சைடில் தள்ளிட்டு அடித்த நெல்லுக்குள்ளார இருந்த பிரிக்கட்டை வெளியே இழுத்து பார்த்தா பூராமே ஈரமாக இருந்தது. ஈரமாக இருந்த நெல்லுக்கட்டை அவுத்து விட்டாச்சு. ஏன்னா காஞ்ச பிறகு தான் அதை அடிக்கணும். நாம் நட்டுருந்ததோ மகேந்திரா 606. இந்த நெல் ரொம்ப சிறுவனையாகவும் இருக்கும், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். எங்கள் ஊர்களிலே இந்த அரிசியை சாப்பாட்டுக்காக நிலம் இல்லாதவங்க எல்லாரும் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த முறை நாங்களே வச்சுக்க வேண்டியதாக போச்சு. நெல் அடித்த அடுத்த வேலையாக நெல் தான் தூற்றணும். நெல் கொஞ்சம் ஈரமாக இருந்ததால் அதை தார்பாயிலே காய வைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் பதிர் எல்லாம் போக ஆரம்பிக்கும். சரி காற்று அடித்தா தூத்தலாம்னு பார்த்தா சரியாக காற்றும் அடிக்கவே இல்லை. காற்று அடித்தாலும் கொம்பு சுற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி மேகமூட்டமாக இருக்குது, மழை கிழ வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் மிஷின் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போதெல்லாம் நெல் அறுத்து நெல்லை களம் சேர்த்து அதை அடிக்கிறதுக்கு ஆளு கூப்பிட்டு அதை அடித்து தூத்துறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தெரியுங்களா? ஆனால் இப்போதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் நெல் தூற்றும் போது காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொல்லிட்டு பழமொழி இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் மாறி போச்சுங்க.